சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த அழகம் பேர்ல நந்தா வந்து இவ்வளவு நடந்து எதுக்குடா இதெல்லாம்? டேய் முத்து, நான் சொல்றத கோவப்படாம கேளுடா. முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன் கோவப்படணுமா இல்ல வேணாமான்னு. ஆனந்திய நான் முதல் நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா. ஆனா என் நேரம் ஆனந்திய நான் முதல் தடவை பாக்குறப்பவே அவ கண்ணுக்கு நான் ரொம்ப தப்பானவனா தெரிய ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு தடவை தப்பு நடக்கும் போதும் அதை சரி செய்ய போய் விதி இன்னும் அவளுக்கு என் மேல வெறுப்பு தாண்டா உருவாக்குச்சு. நீ யாருன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல ஆனந்திக்கு என்னை பார்த்தாலே கோபம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவ படுற கஷ்டத்தெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலடா. அதனாலதான் அன்னைக்கு நான் ஹாஸ்டலுக்கு போனேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என் அப்பா அம்மாவை நான் எம்பிட்டு தூரம் பிரிஞ்சு தவிக்கிறேனோ அம்பிட்டு தூரம் என் அழகிய நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்ல. ஆனந்தியோட அழகு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுடா. அவளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யணும்னு நினைச்சேன். அப்பதான் அவ சைக்கிளை கொண்டு வந்து அவ கண்ணீரை துடைக்கணும்னு தீர்மானிச்சேன். அந்த சைக்கிளை கொண்டு வந்து வைக்கும்போதுதான் அவ தனியாள் இல்ல, அவளுக்கு துணையா நான் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நான் தான் உதவி பண்ணேன்னு சொன்னா அவ ஏத்துக்க மாட்டான்னு தான் வேற வழியே இல்லாம ஆனந்திக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக அழகான ஒருத்தனை உருவாக்கி லெட்டர் எழுதின, நம்பிக்கையை கொடுத்தேன். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உனக்கே தெரியும் மாப்ள. உனக்கு இவ்வளவு பொய் சொல்ல தெரியுமா அன்பு? டேய் முத்து, நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் யார என்ன புரிஞ்சுப்பா? நான் புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அழகம் பேர்ல இவ்வளவு பிரச்சனை நடந்து ஆனந்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. இப்பவும் நீதான் அழகன்னு ஏன் அவகிட்ட சொல்லல? டேய், நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணேன்டா முத்து. ஆனா ஆனந்தி அதை கேட்கிற நிலைமையிலே இல்ல. வேற வழி இல்லாம தான் போலி அழகன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில நானே இறங்கினேன். இப்போ இந்த நிமிஷம் கூட நான் தான் அழகன்னு ஆனந்தி கிட்ட சொல்லணும் தான் எனக்கு தோணுது. ஆனா இந்த நந்தா பண்ண குழப்பத்துல அவ ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாடா. நான் கொடுத்த எல்லா பொருளையும் திருப்பி என்கிட்டயே கொடுத்து அழகன் விஷயத்துல அமைதியா இருக்க போறேன்னு சொல்லிட்டாடா. இந்த நேரத்துல எப்படிடா நான் தான் அழகன் அவகிட்ட சொல்ல முடியும்? சரிடா, என்கிட்ட மறைச்சதுக்கு என்ன காரணம்? ஆனந்தி என்ன வெறுக்கும் போது நான் தான் அழகன்னு உன்கிட்ட மட்டும் எப்படி என்னால சொல்ல முடியும்? நீங்க யாராவது அவகிட்ட போய் நான் தான் அழகன்னு சொல்லி அழகனே ஆனந்தி வெறுத்துருவாளோன்னு பயந்து தாண்டா நான் சொல்லல. டேய், என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. சாரிடா மாப்ள. ஏன்டா? எப்படிடா மாப்ள, எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு வழியை தாங்கிக்க முடிஞ்சது? நான்லாம் காதலிக்கிற ஒருத்தி என்கிட்ட சரியா பேசலனால என்னால தாங்கவே முடியாது. நீ காதலிக்கிற பொண்ணு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா, உன்னை அசிங்கப்படுத்திருக்கா, வார்த்தையால தினம் தினம் குத்தி கிழிச்சிருக்கா. நீ இருக்கும் போதே அழகன் இன்னொருத்தனை நம்பி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கா. பக்கத்திலேயே இருந்துகிட்டு ரத்தமும் சதையுமா ஒவ்வொரு வழியும் தாங்கிக்கிட்டு எப்படா மாப்ள உன்னால மட்டும் அமைதியா இருக்க முடிஞ்சது? ஆனந்தி மேல அவ்வளோ காதலா உனக்கு? டேய் அன்பு, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லடா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படா உன்னால ஆனந்தியை இவ்வளோ லவ் பண்ண முடிஞ்சது? உன்னை எப்படா ஆனந்தி வேணான்னு சொல்லுவா? இப்ப சொல்ற மாப்ள, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க ஆனந்தி தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டது எனக்கு தப்பாவே தெரியல மாப்ள.
நீங்க 2 பேரும் சீக்கிரம் ஒன்னா சேரணும்டா மாப்ள. அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். நீ தான் அழகுன்னு போய் சொல்லு, அடுத்த நிமிஷமே அவ உன்னை ஏத்துக்கிறாளா இல்லையான்னு பாரு. வாடா போலாம். முத்து ஆ?